வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. குறிப்பா இஎஸ்ஐ திட்டத்துல இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இது ஒரு அவசரமான, அதே சமயம் அட்டகாசமான வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த வாரம் நீட் எக்ஸாம் நடக்க போற இந்த நேரத்துல பல பேருக்கு தெரியாத ஒரு மாபெரும் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை வாய்ப்பை பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம தெளிவா பார்க்க போறோம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குற சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் ஒரு தொகை இஎஸ்ஐக்காக பிடிப்பாங்க இல்லையா? அந்த பணம் உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு எவ்ளோ பெரிய பலனை தரும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிஜமா தாங்க சொல்றேன். உங்க மாதாந்திர இஎஸ்ஐ பங்களிப்பு உங்க பிள்ளைய ஒரு டாக்டராவே மாத்த முடியும். பல பெற்றோர்களுக்கு இது ஒரு ரகசியமாவே இருக்கு. அத உடைக்க தான் இந்த தொகுப்பே. சரி, முதல்ல இந்த நீட் தேர்வோட சவால்கள், அப்புறம் மெடிக்கல் அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க இவ்ளோ பிரம்மாண்டமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ்கள் எல்லாம் சும்மா வானத்திலிருந்து குதிச்சது கிடையாது. உங்கள மாதிரி தொழிலாளர்கள் மாசம் மாசம் கட்டுற சந்தா காசுல இருந்து சிறுக சிறுக உருவானதுதான். இது உங்க சொந்த காசுல, உங்க உழைப்புல உருவான மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கறத நீங்க ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கலாம். அடுத்ததா இந்த இஎஸ்ஐசில இருக்கிற உங்களுக்கான உரிமைய எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்காகவே அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் கோட்டாவை வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வார்ட் ஆஃப் ஐபி கோட்டா. அதாவது இஎஸ்ஐ சந்தா செலுத்துற தொழிலாளர்களோட குழந்தைங்களுக்குன்னே இருக்கிற ஒரு பிரத்யேகமான இடஒதுக்கீடு. இந்த சீட் வேற யாருக்கும் போகாது. இது முழுக்க முழுக்க உங்க குடும்பத்துக்கான தனி உரிமை. இப்போ எவ்ளோ மெடிக்கல் சீட் நமக்காக ஒதுக்கியிருக்காங்கங்கிற விவரத்தை பார்ப்போம். இந்தியா முழுக்க எவ்ளோ இடங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏதோ 4-5 சீட் இல்லங்க. எம்பிபிஎஸ்க்கு மட்டுமே 695 இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நர்சிங் படிக்க 60 இடங்கள், அப்புறம் பிடிஎஸ்ன்னு சொல்ற பல் மருத்துவத்துக்கு 28 இடங்கள்னு ஒரு பெரிய வாய்ப்பே நமக்காக இருக்கு. இத நம்ம தமிழ்நாட்டு அளவுல பார்த்தோம்னா விஷயம் இன்னும் நமக்கு நெருக்கமா இருக்கும். தமிழ்நாட்டுல மொத்தம் 50 எம்பிபிஎஸ் சீட் இந்த கோட்டாவுல வருது. சென்னை கே நகர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 30 சீட்டும், கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு 20 சீட் இருக்கு. லட்சக்கணக்கான பேரு மெடிக்கல் சீட்டுக்காக போட்டி போடுற இந்த நேரத்துல உங்களுக்காகவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற இந்த 50 இடங்கள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கோட்டாவுக்கு நம்ம தகுதியானவங்க தானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அத பத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். மாசம் இஎஸ்ஐ பணம் கட்டும் தொழிலாளர்களோட குழந்தைகள் தாராளமா அப்ளை பண்ணலாம். ரெண்டாவதா, இஎஸ்ஐ மூலமா பிடிபின்னு சொல்ற நிரந்தர இயலாமைக்கான உதவித்தொகை வாங்குறவங்க. மூணாவதா, டிஐபின்னு சொல்ற சார்ந்திருப்போருக்கான உதவித்தொகை வாங்குறவங்களோட குழந்தைகள். இவங்க எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த மாணவர் கண்டிப்பா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? அதற்கான எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ www.esic.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ரெண்டாவது, அங்க அட்மிஷன், அதாவது சேர்க்கை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்க எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. மூணாவது, உங்க குழந்தைக்கான அந்த வார்ட் ஆஃப் ஐபி சான்றிதழுக்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இஎஸ்ஐசி ஆபீஸையோ அல்லது ரீஜனல் ஆபீஸையும் நேர்ல போய் பாருங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு உதவி பண்ணவே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த வார்ட் ஆஃப் ஐபி சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 28/5/2026. திரும்பவும் சொல்றேன், மே 28, 2026. இது ரொம்ப வேகமா நெருங்கிட்டு இருக்கிற ஒரு காலக்கெடு. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகாம முன்னாடியே அப்ளை பண்ணி உங்க சர்டிபிகேட்டை பாதுகாப்பா வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். மே 28 தான் லாஸ்ட் டேட். உங்க வியர்வையில, உங்க உழைப்புல உருவான ஒரு மிகப்பெரிய உரிமை உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்காக வாங்கிக்க நீங்க ரெடியா? தயவு செஞ்சு இந்த தகவலை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு யாரோட பிள்ளைகள் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உடனே இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியான நேரத்துல நீங்க பண்ற இந்த சின்ன உதவி ஒருத்தரோட டாக்டர் கனவையே நினைவாக்கலாம். இன்னொரு சூப்பரான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.